குழந்தைகளை படிக்க வைங்க. சிறு வயதிலிருந்தே நல்ல ஹேபிட், ஸ்டடி டைம் அவங்களுக்கு வேணும். என்ஷூர் தட் தே டோன்ட் வேஸ்ட் த டைம் இன் சோஷியல் மீடியா. ஒழுங்காக நீங்கள் வளர்த்தீங்களன்னா இது மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இன்றைக்கி இந்த பள்ளிக்கூட லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ இது போன்ற தேர்வுகளுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு அப்படி வராங்க பாருங்கள். அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு சில பழமொழிகள் ஞாபகம் வருது. டு கில் அ ஃப்ளை ஒய் டு யூ நீட் அ ஸ்லெட்ஜ் ஹேமர். ஒரு ஈ அடிக்கிறதுக்கு எதுக்கே செம்மட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவாங்க. நான் நீட் எக்ஸாமை பற்றியோ இல்லை ஐஐடி ஜேஇ எக்ஸாமினுடைய தன்மையை பற்றியோ எனக்கு விமர்சனம் பண்ணலை. ரெண்டும் நல்லது தான், கிராக் பண்ணால் தான் நல்லது. ஆனால் அதுக்கு எப்படி ஒரு பூதாகரமான ஒரு இமேஜை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸ். நான் 2 எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் எக்ஸாம் நீங்கள் எடுத்துனீங்களன்னா 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் நானும் ராதா மேடமும் கல்வித்துறையில் இருந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேங்க. 11th and 12th அது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மெட்ரிக்காக இருக்கட்டும், எந்த போர்டாக இருக்கட்டும், அந்த புக்கை தரோவாக படிச்சுட்டு நீட் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேட்டர்ன், அந்த பேட்டர்னை பார்த்துட்டு படித்தா உங்களுக்கு கோச்சிங்கே தேவையில்லை, ஸ்பெஷல் கோச்சிங் தேவையில்லை. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களை நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக். பல எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். 2019-20 நான் ஆர்எம்ஜேஎன் பள்ளிக்கூடத்திலே தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த காலத்தில் வானமே எல்லையும் ஆர்எம்ஜேஎனும் சேர்ந்து ஒரு இலவச நீட் கேம்ப் நடத்தினோம். 1 மாதம் கிராஷ் ப்ரோக்ராம், ஆன்லைன் தான். காஞ்சிபுரத்திலிருந்து 2 ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க. அந்த 30 நாள் கிராஷ் ப்ரோக்ராமை ஆன்லைனை அட்டென்ட் பண்ணி திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைச்சது. சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ், தே ஸ்டடிட் ஒன்லி இன் கவர்மெண்ட் ஸ்கூல். நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஸோ யூ டோன்ட் நீட் எ ஸ்லெட்ஜ் ஹேமர் டு கில் அ ஃப்ளை. சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறேன். டாக்டர்களால் நடத்தக்கூடிய நீட் ப்ரிப்பரேஷன் என்னங்க? இன்னும் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சேர்மனே நேரடியாக நீட் கோச்சிங் பண்ணுறாருன்றது அது ஒன்று தான் நம்ம சொல்லலை. ஸோ லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர் அபவுட் இட். நீட்னா நேஷ்னல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. என்ட்ரன்ஸு எலிஜிபிலிட்டி, இட்ஸ் நாட் எலிமினேஷன் டெஸ்ட்டு. நம்ம ஆங்ஸைட்டியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, நம்ம அறியாமையை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நீட்டை பொறுத்த வரையில் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், 11th and 12th இருக்கக்கூடிய பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை தரோவாக படித்து ஒரு 95% நின்றீங்களன்னா ஆல் தட் யூ ரிக்வயர்ட் இஸ் ஒன்லி a 30 days crash program. You will get into a NEET score in NEET exam. Please make a note of this. இரண்டாவது, ஐஐடி ஜேஇஇ அதில் ஒரு பெரிய ராக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. 6th-லிருந்து 10th வரையில் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கும் ஐஐடி ஜேஇயில் இருக்கக்கூடிய சிலபஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no requirement. It's not going to add any value. Please understand. Again, நம்ம அறியாமை தான் பல பேருடைய மூலதனம். நம்ம ஆங்ஸைட்டியை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், I am not against coaching. I am not against the coaching centers. பட் அதை நம்ம மிகைப்படுத்தி நம்ம நினச்சிக்கிறோம், அது ரொம்ப கெட்டோன்னு நினச்சிக்கிறோம். நோ டவுட் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கஷ்டம்தான் கம்பேர் டு நீட். பட் you don't need to prepare students from 6th onwards. Please do not believe it. அதே மாதிரி நீட்டுக்கு you don't need a coaching at all. என்ன அது கொண்டு வந்த புதுசில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா,
பல பள்ளிக்கூடங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை கவர் பண்ணாமையே 12th போர்ஷனை எடுத்து மார்க்கை வாங்க வச்சாங்க. ஆனால் நீட் எக்ஸாமில் 11th கேள்வி உண்டும் 12th கேள்வி வரும். எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் 11th போர்ஷன் முடிக்காமல் 12th எழுத வச்சாங்களோ அவங்களாம் ஃபெயில் ஆனாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்தவங்க என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணதுனால நீட்டில் வரக்கூடிய கேள்விகள் என்சிஆர்டி அடிப்படையில் வந்ததுனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பெட்டர் தென் மெட்ரிக் அண்ட் ஸ்டேட் போர்டு. ஆனால் அண்மை காலங்களில் ஒரு 7-8 வருடங்களாக தமிழ்நாடு சிலபஸ் 11th and 12th அந்த புக்கை என்சிஆர்டி ஈக்குவலண்ட்டாகவும் அதை விட பெட்டராகவும் மாற்றிட்டாங்க. அதனால் சிபிஎஸ்சியில் படித்தா தான் நீட் கிளியர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் கரெக்ட். மை சின்சியர் அட்வைஸ் டு பேரண்ட்ஸ், குழந்தைகளை படிக்க வைங்க. சிறு வயதிலிருந்தே நல்ல ஹேபிட், ஸ்டடி டைம் அவங்களுக்கு வேணும். என்ஷூர் தட் தே டோன்ட் வேஸ்ட் த டைம் இன் சோஷியல் மீடியா. ஒழுங்காக நீங்கள் வளர்த்தீங்களன்னா இது மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. ஒரு பள்ளிக்கூடத்தில் மூத்த ஆசிரியர்கள், அது கெமிஸ்ட்ரி டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், பயாலஜி டீச்சர், அவங்க நன்றாக சொல்லி கொடுத்தாலே போகிறோம் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஜேஇக்கு தேவையான ஃபவுண்டேஷனை போட முடியும். அதுக்கு மேலே ஜேஇ ஐஐடி படிக்கிறவங்க அதுக்கு மேலே தே டெஃபினெட்லி நீட் எ ஸ்பெஷல் கோச்சிங் பிகாஸ் இட் இஸ் an எலிமினேஷன் டெஸ்ட். 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதினாங்களன்னா அது 2% குறைவான மாணவர்கள் தான் அதில் சேர்றாங்க. வேறஸ் நீட்டை பொறுத்தவரையில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்களன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் கிளியர் பண்ணிடுறாங்க நீட்டை. இந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நிற்கும். எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க நான் சொல்லலை. பட் நாம் ஒரு மிகைப்படுத்தி we are exaggerating the task ahead of us. That's why I'm telling you, you don't need a sledgehammer to kill a fly. Please understand this concept. இந்த பதிவுகள்லாம் நான் ரொம்ப சீரியஸாக போடுறேன். அதில் கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு கமெண்ட்டை போட்டுக்கலான்னா நிறைய பேருக்கு போய் சேரும். இது இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களான்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. படிப்பு சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா ஒரு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் போடுங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் நம்ம கிளியர் பண்ணுறோம். வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இதை நாங்கள் ஏற்றிக்கிட்டு வரோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.